வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்று 4வது கட்ட வாக்குப்பதிவில் கடந்த காலத்துக்கும் 2019 இப்பையும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இன்றைக்கி வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் போன தடவை யூபியில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது, மகாராஷ்டிராவில் போன தடவை எப்படி ஆக்டிவாக இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி அங்கேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம யூபி 13 சீட் இன்றைக்கி. அதில் கண்ணூர் தொகுதி முக்கியமான தொகுதி, எல்லாருக்கும் தெரியும். அகிலேஷ் யாதவ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ காலையில் வந்த பத்திரிகையில் எழுதின செய்தி, பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் எப்படி எடுபட்டிருக்கு, பிரியங்கா காந்தி பிரச்சாரம் செய்யும்போது அங்கே எஸ்பி அவங்களுக்கு, அதாவது நம்ம அகிலேஷ் யாதவ் என்ன உத்தரவு போட்டிருக்காரு, அதனால் எவ்வளோ கூட்டம் வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, அதை பேச போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகள். மகாராஷ்டிராவில் பிரியங்கா காந்திக்கு கூடிய கூட்டம் ஏற்கனவே 48 தொகுதிகள் உள்ள மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பிஜேபி பெரிய அளவுக்கு அடி வாங்க போகுது அப்படிங்கிற நிலைமையில் நடக்கக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். அதேமாரி நம்ம உத்தரப்பிரதேசத்திலும் இந்தியா கூட்டணியுடைய அலை வீசுது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அகிலேஷ் யாதவே நிற்கிறாரு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மிகப்பெரிய ஒரு டஃப்பை அந்த இந்தியா கூட்டணி கொடுத்துட்ருக்குது அப்படின்னா அங்கே கூடிய தகவல். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா பீகாரில் ஒரு 5 சீட்டு, இதெல்லாம் கம்மியான சீட்டு தான். ஜார்க்கண்ட்லேயும் கொஞ்சம் கம்மியான சீட்டு தான். ஆனால் எல்லாருடைய கண்களும் உற்று நோக்கிட்டு இருக்கிறது மேற்கு வங்காளம். நேற்று மேற்கு வங்காளத்தில் சந்தோஷ் காலியில் ஒரு பெரிய அடிதடி. அந்த திரிணாமுல் காங்கிரஸ்காரங்களாம் பிஜேபி ஆளுங்களாம் வெளுத்து விட்டாங்க. இன்றைக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் வாக்கு போயிட்டுருக்குது. சரி, முதல்ல யூபியை பார்ப்போம். யூபிஏ தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி போன தடவை இந்த தடவை என்ன வித்தியாசம்னா, போன தடவை உங்களுக்கு பகுஜன் சமாஜோட நம்ம இவங்க நின்னாங்க அகிலேஷ். இந்த தடவை காங்கிரஸோட நிற்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2017 நம்ம அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் போட்டிக்கிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. ஏன் அந்த தோல்வி நடந்தது அப்படிங்கும்போது, அப்போ எல்லாரும் சொன்ன விஷயம், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, அகிலேஷ் 3 பேரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் கிரவுண்டில் இருக்கவங்க ஒட்டலை. அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்களே அதுக்கு அகிலேஷ் கோட்டு போடல, அகிலேஷ்காரங்களும் காங்கிரஸ் கோட்டு போடல. அதனால தான் அவ்வளோ பெரிய படுதோல்வி. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷத்துலேருந்தே அகிலேஷுக்கும் இந்தியா இந்த ராகுலுக்குமான உறவு கரெக்டாக போயிட்டுருக்குது. நடுவில் அந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்ச உடனே நம்ம கமல்நாத் தவறு பண்ணிட்டாருங்கிறனால அவரை மாநில தலைவர் பதவியை விட்டு ராகுல் தூக்குனதை அகிலேஷ் யாதவ் தரப்பு ரொம்ப ரசித்தாங்க, தொண்டர்கள் ரசித்தாங்க. இன்னும் குறிப்பாக கிரவுண்ட் லெவலில் இன்றைக்கி பிஜேபியை விரட்டணுங்கிற ஒரு முடிவில் அகிலேஷ் இருக்கும்போது அவருக்கு காங்கிரஸோட உதவி தேவைப்படுது, காங்கிரஸுக்கு அவர் உதவி தேவைப்படுது. அகிலேஷ் என்ன சொல்லியிருக்காரு, பிரியங்கா காந்தி பிரச்சாரத்துக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அந்த இதில் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக அதில் ஆஜராகணும். வேறு எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே வந்துடணும். அதே மாதிரி அங்கே மாவட்ட செயலாளர் அவரும் அங்கே வந்துடணும். இன்னும் குறிப்பாக காங்கிரஸ், அதாவது பிரியங்கா காந்தி நிற்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அகிலேஷ் அவங்க கட்சிக்காரங்க இருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் காங்கிரஸ்காரங்க இருப்பாங்க. அவங்க பின்னாடி நம்ம எஸ்பி ஆளுங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு போட்ட உத்தரவு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் லெவலில் இன்றைக்கி அகிலேஷ்க்கு அந்த கிரவுண்டு ஆட்கள் இருக்காங்க. காங்கிரஸ் நிறைய இடத்துல ஆட்கள் இல்லை, விட்டுட்டாங்க. அது பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி பார்க்க கூட்டம் கூடும், அதை கொண்டு வரத்துக்கான ஆட்கள் இல்லை. இன்றைக்கி அந்த வேலையை அகிலேஷ் யாதவ் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் நிறைய பேர் அங்கே எழுதக்கூடியவங்க நிறைய பேர் இது அகிலேஷுக்கே வினையாக போகும். ஏன்னா நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா ஒருவேளை மறுபடியும் இழந்த செல்வாக்கை இப்போ காங்கிரஸ் பெறுவதற்கு அகிலேஷே உதவியாக இருக்கார், அது அவருக்கு நல்லதில்லைங்கிற மாதிரி சொன்னாலும் இப்போதைய இலக்கு அப்படிங்கிறது பிஜேபி எதுக்கிறதுனால ரொம்ப தீவிரமாக கிரவுண்டில் இன்றைக்கி பெரிய அளவுக்கு எதிரொலிக்குது. சார், காலையில் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த 13 தொகுதியில் நீங்கள் எல்லா தொலைக்காட்சியும் பாருங்கள், எந்த தொலைக்காட்சி, ஆங்கில மீடியா, ஹிந்தி மீடியா, இதில் பாருங்கள். அவங்க சொல்கிறதே தான். போன தடவை அதாவதுன்னா காங்கிரஸுக்கு இவ்வளவு பேரா அங்கே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, காங்கிரஸுக்கு இவ்வளவு பேரா. ஏன்னா 2019 காங்கிரஸ் நிற்கும் போது அந்த பூத்துலேயே ஆள் இல்லை. இப்போ கூட்டம் அலமோதுது. என்னென்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால், நம்ம உத்தவ் தாக்கரே, யாதவர் ஃபேக்டரி எல்லாம் சேர்ந்து இந்த எலெக்ஷனில் ஒர்க் அவுட் ஆகுது. ஒட்டு மொத்தமாக ஒரு அலை இல்லைன்னு நினச்சோம், ஆனால் உண்மையிலே ஒரு அலை இருக்குது. என்ன அலைனா, மோடி மீண்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களின் மீது இன்றைக்கி உத்தரப்பிரதேச மக்களுடைய பார்வை திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பிட்டு இன்னொன்று சொல்லணும், ஒரு கட்சி ஒரு இடத்துல இருந்து முற்றிலும் அகற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் முதல்ல காங்கிரஸ் எப்படி இருந்தது காமராஜர் காலத்தில், அதுக்கப்புறம் எப்படி தேர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் காங்கிரஸ் வளர்ச்சி பெறணுன்னா
ஐயோ அதெல்லாம் காங்கிரஸ்லாம் வளர்ச்சி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தெலுங்கானாவில் வந்தது. ரேவந்த் ரெட்டி வந்தார், ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் தூக்கி நிறுத்தினார். இப்போ அங்கே யூபியில் என்ன பிரச்சனைனா, காங்கிரஸுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் என்னென்னா, ஒரு 10 வருடங்களாக காங்கிரஸ் அங்கே செயலிழந்து போச்சு. பெருசாக அவங்கள வந்து வேலை செய்யலை. ஏன்னா ஒரு பக்கம் வந்து மம்தா படித்து தலித் ஓட்டெல்லாம் வாங்கிடுறாரு, இஸ்லாமிய வாக்குகளை வாங்கிடுறாரு, முஸ்லீம் அதாவது காங்கிரஸுடைய கோர் ஓட்டு. இன்னொரு பக்கம் அகிலேஷ் அவர் அந்த ஓபிசி வாக்குகள், நம்ம யாதவர் வாக்குகள். காங்கிரஸுக்கு ஆளே இல்லை, பண்ணையார் மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணாங்க, யோகி வந்து உடைக்கிறார். எப்படி உடைக்கிறாரு, இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய ஓபிசி ஓட்டையும் வாங்குறாரு, மாயாவதியோட சேர்த்து தலித் ஓட்டையும் வாங்குறாரு. இப்போ அதுதான் அவர் கையை விட்டு ராஜபுத்திரையனும் அது கையை விட்டு போயிடுச்சு. இன்னொன்று, இப்போ அந்த 13 தொகுதி சொன்னால நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க, சார் குறைஞ்சது சொல்கிறோம் 7 தொகுதியில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்னொன்று மிச்சமும் சந்தேகம் தான் சார். ஏன்னா இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னா, மோடி அவர்கள் அந்த நகையை பிடிங்கிடுவாங்க, தாலி அறுப்பாங்க. இது வந்து மக்களுக்கு பெருசாக எடுபடலையா. மக்கள் நாங்கள் வந்தால் இதெல்லாம் பண்ணுவோம், இத்தனை கோடி பேருக்கு வேலை தருவோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறது ஒன்று. இன்னொன்று 10 வருஷம் அப்படிங்கும்போது பெரிய ஒரு எண்ணிக்கையாக மக்கள் பார்க்குறாங்க. மோடி அவர்கள் தேனாரும் பாலாரும் ஓடுறதா மக்கள் நினைக்கல. ஏன்னா அவங்க டெய்லி போகிறாங்க இல்லைங்க, பெட்ரோல் டீசல் விலையுயர்வு, விவசாயிகள். இன்னொன்றுங்க, அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை என்னென்னா, இப்போ விவசாயிகள் போராட்டம் இங்கேருந்து போகும்போது அது மக்கள்கிட்ட பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வுலேருந்து வேலையில்லா திண்டாட்டம், இந்த 50 லட்சம் போலீஸ் வேலைகள் வந்து அவங்க ரத்து பண்ணது, இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெரிய இம்பேக்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஓட்டு போட்டதை மாதிரி ஒரே அணி அகிலேஷுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே அணியில் இருக்கிறதுனால இன்னும் சிறப்பாக இருக்குது. ராபரேலியிலலாம் நீங்கள் பெரிய மார்ஜினில் ஜெயிப்பாங்க, அமேதியிலலாம் பாருங்கள் பெரிய மார்ஜினில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. அந்த கூடிய கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது போன தடவை இந்த தடவையும் காட்டும் போதே சரி ரைட், அது வந்து கண்டிப்பாக இந்த, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னால் 1+1=2, இதில் வந்து மாற்றமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெருசாக அதுக்கப்புறம் அலை அடிக்கலை. இன்னும் குறிப்பாக பிஜேபிக்கான இறங்கு முகம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 13 தொகுதி அட்ரஸ் பண்ணுற எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, 4வது கட்ட தேர்தலையும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சாதகம். சரி, யூபியில் காங்கிரஸுக்கு சாதகம். ஆனால் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் ரொம்ப தடுமாறுது. ஆல்மோஸ்ட் ஷர்மிளா வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்கிற லெவலுக்கு தான் இருக்குது. காலையில் கூட நம்ம கேட்டோம், இல்லை சார் ஜெகன் வந்து சொல்ல முடியல. ஏன்னா ஜெகன் வந்து ஒரே விஷயம் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள். இப்போ காலையில் தேர்தல் நடந்துகிட்ருக்குது, நமக்கு எப்படிங்க போகுது அப்படின்னா, சார் மக்கள்கிட்ட ஒரு சைலண்ட்டான ஒரு நிலைமை இருக்குது. வெளிப்படையாக ஒரு விஷயந்தான், ஆந்திராவில் நாயுடு அவர்கள் இந்த ஹைடெக் சிட்டி ஹைதராபாத் இதெல்லாம் பெரிய லெவலுக்கு கட்டுமானம், அந்த உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தினார், டெக்னாலஜியை மேம்படுத்தினார். ஆனால் ஜெகன் அந்த மாதிரி எதுவும் ஏற்படுத்தலை. மக்களுக்கு பணத்தை கொடுத்துட்டார். மக்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்த முன்னேற்றம் இல்லாத ஜெகன் வேணுமா, இல்லை முன்னேற்றத்தை கொடுத்து மக்கள்கிட்ட காசு கொடுக்காத நாயுடு வேணுமா? இவ்வளோ தான் சார் விஷயம். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒன்றும் பேச முடியாத நிலைமையில் இருக்கோம். ஆனால் திருப்பதியெல்லாம் சத்தியம் வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனாலும் அங்கே வந்து பிஜேபிக்கான இடம் இருக்குமான்னு சந்தேகம். ஏன்னா இன்றைக்கி வந்து காலையில் கூட நம்ம சொல்லும்போது நாயுடு ஆளுகளும் பவன் கல்யாண் ஆளுகளும் ஃபோர்ஸாக வேலை செய்ய மாட்டுறாங்க. குறிப்பாக பவன் கல்யாண் ஆளுங்க வேலை செய்கிறாங்களாம், நாயுடு ஆளுங்க வேலையே செய்ய மாட்டாங்க. திருப்பதியில் நாயுடு ஆளுங்க வேலையே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று குறை இருக்குது. உள்குத்து வேலை நிறையா இருக்கும் பொழுது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிராவில் கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உத்தவ் தாக்கரே வந்து அந்த வீரியம், காலையில் கூட அவங்க ஆளுங்கள்லாம் இறங்கி வேலை செய்கிறாங்க. அதாவது பிஜேபி இறங்குவாங்க, பிஜேபி நல்லா பண்ணுறாங்க, ஆனாலும் மிகப்பெரிய டஃப் கொடுக்குறாங்களோ. அதாவது என்னன்னா, இவங்க ஒரு 10 பேர் தான், இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க. அதாவது சரத்பவார், உத்தவ் தாக்கரே, இங்கெல்லாம் கிரவுண்டில் பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி பெருக்கோடு அவங்க வேலை செய்கிறது புரியுது. ஏன்னா கடந்த தேர்தலில் சிவசேனா வேலை செஞ்சு, இந்த தடவை சிவசேனா வேலை செஞ்சதுக்கும் ரொம்ப விஷயம் இருக்குது. ஏன்னா இந்துத்துவா அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமானவங்க கையில் இருக்காது. இந்துத்துவா இதை போதிக்கலைன்னு உத்தவ் தாக்கரே சொன்னதை மக்கள் விரும்புகிறாங்க. நம்ம சொன்னோம் கோர் பாயிண்ட், இந்துத்துவா விட்டு விலகி போகக்கூடாதுன்னு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. இந்துத்துவா தான் என்னோடய கொள்கை, ஆனால் இவர் மோசமான ஆள் அப்படிங்கிற வாதம் மக்கள்கிட்ட எடுபட்டு இன்னொன்று அனுதாபலை வீசுகிறதா சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பீகாரில் இந்த தடவை ஒரு பெரிய ஒரு அலை தான் அடிக்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். என்னங்க எல்லா தொகுதியும் பிஜேபி இல்லைங்கிறீங்க நீங்கள் சொல்லலாம். ஒன்று தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன தடவை யூபியில் பிஜேபி அலை வீசிச்சு, ஆந்திராவில் வீசலை. இந்த தடவை ஆந்திரா ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது, உத்தரப்பிரதேசில் வீக்கலை. என்ன ஒன்று, போன தடவை வந்து மணிப்பூர் அந்த ஏரியாலாம் ஆளுங்களை வச்சு நீங்கள் வாங்கிட்டீங்க. அங்கெல்லாம் கம்மி சீட் இருக்கக்கூடிய மாநிலத்தில் பிஜேபிக்கு ஒரு ஏற்றம் சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வந்து ஆந்திராவில் 6 சீட்டு தான், அதான் ஒரு சிக்கல். சரி, ஹரியானான்னு பார்த்தா ஹரியானாலையும் பிரச்சனை. ஹரியானாவில் ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு.
இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம ஏற்கனவே எல்லோரும் சொல்கிற மாதிரி யூபியில், பீகாரில், மேற்கு வங்காளம் கடும் ஃபைட். மேற்கு வங்காளம் ஓரளவுக்கு இப்போ நம்ம கேட்கும்போது இல்லை சார் சொல்ல முடியலங்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு பெரிய ஒரு கெயின் கிடைக்கும். மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக கெயின் கிடைக்கும். ஆனால் மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் தான் சார். ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டுருக்குது. ஏன்னா பிஜேபி இறங்கி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா ஏற்கனவே சுவேந்த அதிகாரின்னு ஒருத்தரை பிஜேபி தலைவராக போட்டிருக்காங்க. அவர் யாருன்னா மம்தா பீரியடில் இருக்கும்போது ஏகப்பட்ட முறைகேடு பண்ணாங்க, அவரை உள்ள தள்ளி அவனு மோடியே பேசியிருக்காரு. அதெல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. என்னங்க மம்தா பானர்ஜிக்கிட்ட கட்சியில் இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி மோசமான ஆள் நீங்கள் தான் சொன்னீங்க, அவரை கூட்டத்து சூப்பர்னு சொல்லி அவருக்கு பதவி வேறு கொடுக்குறீங்கிற வாதம் மக்கள்கிட்ட பெருமளவு எடுபட்டுருக்கு. ஆனாலும் இன்றைக்கி மம்தா பானர்ஜி ஈக்குவலாக இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் கேட்கும்போது பாதி வந்துருவாங்கங்கிறாங்க. இன்றைக்கி கூட டஃப் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இறங்கி அதாவது பூத்தில் ஆளுங்க இருக்காங்க பிஜேபியில். ஏன்னா பூத்தில் போன கட்டத்தேர்தலெலாம் அந்த கோச் பீகாரில் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மம்தா பானர்ஜி கட்சிக்காரங்க அவங்கள ஓட விட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, அவங்களும் இருக்காங்க, பிஜேபியும் இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப டஃப் ஃபைட்டை தான் போயிட்டு இருக்குது. நடத்துது மஹிமா மைதா தொகுதியில் மட்டும் பிஜேபியினர் கொஞ்சம் பின்தங்குறாங்க. மஹிமா மைதா ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இன்றைக்கி இதாங்க களம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கெஜ்ரிவால் ஃபேக்டர், அதுவும் இல்லாமல் அவர் கடைசியான்னு சொன்ன கேரண்டி, அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இந்தியா கூட்டணிக்கு வாக்குகளாக வருவதற்கான காலையிலேருந்து ஏன்னா இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆகிருக்குது. இந்த இதை வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. 96 சீட்டில் மிகப்பெரிய பிஜேபியுடைய இந்த 96 சீட்டில் 80 சீட் பிஜேபி போடுறது ஜெயிச்சது. எல்லாம் கோட்டை விடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது அப்படிங்கிறது மிக இல்லை. தொடர்ந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி 4வது கட்ட தேர்தலும் பிஜேபிக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அங்கேருந்து வரக்கூடிய தகவலும் அதான் வருது. எல்லா தொலைக்காட்சியும் அதான் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூபி, பீகார் இதில் கள நிலவரமை தான். தெலுங்கானாவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டோம், டஃப் ஃபைட்டாக தான் இருக்குது. அதாவது போன தடவை விட இந்த தடவை நம்ம காங்கிரஸ் 10 சீட் வந்தாலும் மிச்சம் இருக்கக்கூடிய போன தடவை 4 எடுத்தாங்க பிஜேபி. அங்கே குறைஞ்சது ஒரு 6-7 வருவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.